பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து அனுரவின் அறிவிப்பு. பதவி விலகப் போகின்றாரா அர்ச்சுனா எம்பி? நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கச்சதீவு திருவிழாவிற்கான திகதிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. IMF-இடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர். கனிமுல்ல சஞ்சீவ கொலை, மேலும் 2 கைது. தொடரும் இந்திய கடற்தொழிலாளர்களின் காத்திருப்பு போராட்டம். தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ள CV விக்னேஸ்வரன். 3ஆம் உலக போர் மூலம் ஜெலன்ஸ்கியை எச்சரித்த ட்ரம்ப், வெடித்த சர்ச்சை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு. புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 2025 வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செலவினங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமோ பொதுமக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதன் மூலமோ அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் காணும் கனவுக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. தற்போதைய அரசாங்கம் காட்டுமிராண்டித்தனத்தில் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது, நாகரிகத்திற்கு வழிவகுத்துள்ளது என்றும், முடிந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் நாகரிகத்தை மிஞ்சி செல்லுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி சவால் விடுத்துள்ளார். வரலாற்றில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் அமைந்திருந்தது என்றும், இலங்கையில் மீண்டும் இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் தலைதூக்க தற்போதைய அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்பவருக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான முகப்புத்தக பதிவு ஒன்றை இட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு 2வது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும். எவ்வாறாயினும் அர்ச்சுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரே ஒழிய நேரடியாக எதனையும் விளக்கவில்லை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த 3% தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது. பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் பற்றாக்குறையை ஏற்படாது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் எதிர்காலத்தில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் மக்கள் காத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சதீவில் உள்ள புதிய அந்தோனியர் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெறவுள்ள திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் திருவிழா நடைபெற இருக்கின்றது. இந்த முறையும் கச்சதீவில் உள்ள புனித அந்தோனியர் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்கு இலங்கை கடற்படை மனிதவளம், தொழில்நுட்பம் மற்றும் வளங்களை பங்களிக்கின்றது என கூறப்பட்டுள்ளது. இந்த திருவிழா யாழ்ப்பாணத்திலிருந்து தென்மேற்கு பகுதியில் சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கச்சதீவு தீவில் நடைபெறும். இந்த தேவாலயம் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. சுமார் 1.15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சிறிய தீவு இலங்கையிலிருந்து மிக தொலைவில் உள்ள தீவாகவும், இலங்கை தீவு கூட்டத்தில் இந்தியாவிற்கு மிக அருகில் உள்ள தீவாகவும் கருதப்படுகின்றது. நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் 334 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பாய்வு தொடர்பில்
சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி 1.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒகமுரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாகவும் பொருளாதார மீழ்ச்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளதாகவும் பணவீக்கம் குறைவாக உள்ளதுடன் வருமானம் அதிகரித்து வருகின்றதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பொருளாதார மீழ்ச்சி 2025ஆம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரிட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றத்திற்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தேக நபர்களை நேற்று மினுவாங்குடை பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட சிம் அட்டைகளை வழங்கி பிரதான சந்தேக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 28 வயதுடைய உதார நிர்மால் குணரட்ன மற்றும் 31 வயதுடைய நளின் துஷ்யந்த என்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவர்கள் மினுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2025 பிப்ரவரி 19ஆம் தேதியன்று புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர்புடைய 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள கடத்தொழிலாளர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை மாலையுடன் முடித்துக் கொண்ட கடத்தொழிலாளர்கள் நேற்று இரவில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு அதிகாரிகள் போராட்டத்தை கைவிடுமாறு கடத்தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கடத்தொழிலாளர்கள் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்டதாக தமிழக கடத்தொழிலாளர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் மற்றும் நீதிமன்ற காவலிலும் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள கடத்தொழிலாளர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு கடத்தொழிலாளர்கள், நாட்டுப்படகு கடத்தொழிலாளர்கள், சிறையுள்ள கடத்தொழிலாளர்களின் குடும்பத்தினர், முக்கிய கட்சி பிரமுகர்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காலை முதல் இரவு வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாலை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்ட கடத்தொழிலாளர்கள் அதே உண்ணாவிரத பந்தலில் நேற்று இரவிலிருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அமைச்சர் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் கடத்தொழிலாளர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு பெற்று தருவதாக உறுதியளிக்கும் வகையில் இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடரும் என தெரிவித்துள்ளது. மேலும் இன்று கடத்தொழிலாளர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக SDPI, மனிதநேய மக்கள் கட்சி, மே 17 இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆதரவு தர இருப்பதாகவும் கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அழிவுகரமான அடிமட்ட கடத்தொழில் முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழ்நாடு மற்றும் வடக்கு இலங்கையில் உள்ள சாதாரண கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என்று இலங்கையின் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். எனவே நீண்ட காலமாக நிலவும் இந்த பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். CV விக்னேஸ்வரனின் அலுவலகம் ஊடகங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த விடயங்கள் அடங்கியுள்ளன. கடலின் அடிப்பகுதியிலிருந்து மீன், இறால், முட்டைகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை வெளியேற்றும் அடிமட்ட இழுவை மீன்பிடித்தல் ஏற்கனவே தமிழக கடற்கரையில் உள்ள கடல் வளங்களை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த நிலையில் இந்த கடத்தொழில் நடைமுறை தொடர்ந்தால் இலங்கையின் கடலோரங்களில் உள்ள வளங்கள் முற்றிலும் அழிக்கப்படும் என்பது தெளிவாகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 2025 ஜனவரி முதல் இலங்கை கடற்படை இலங்கையின் கடல் எல்லையில் சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 100க்கும் மேற்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்துள்ளது. கடந்த வார
வார இறுதியிலும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 32 கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து தமிழக கடத்தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர நடத்திய பேச்சுவார்த்தை பாரிய சர்ச்சையில் முடிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு கடுமையான வார்த்தை மோதல்களில் முடிந்துள்ளது. அதனையடுத்து பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலும் வெள்ளை மாளிகையில் நடந்த விருந்தில் பங்கேற்காமலும் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் கடுமையாக சாடினார். நீங்கள் லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுகின்றீர்கள். நீங்கள் இந்த நாட்டை அவமதிக்கின்றீர்கள். 350 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா உங்களுக்காக செலவு செய்தது என ட்ரம்ப் கடும் தொனியில் சாடியுள்ளார். உங்கள் வீரர்கள் அமெரிக்க போர் கருவிகளை வைத்தே சண்டையிட்டனர். அது மட்டுமில்லை என்றால் போர் ஒரு வாரத்தில் முடிந்திருக்கும். ரஷ்யாவுடன் போரில் உக்ரைன் வெல்லப் போவதில்லை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியால் 3ஆம் உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது என நேரடியாக கடந்தொனியில் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மலேக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே இவ்வாறு தொடருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளன. இதன்படி பதுளைக்கும் ஹாலே எலவுக்கும் இடையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மலேக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சில பகுதிகளில் நிலவும் தொடர் மழைவீழ்ச்சி காரணமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது நேற்று பிற்பகல் 12:30 மணி முதல் இன்று பிற்பகல் 12:30 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை மாவட்டத்தின் பசறை, ஹாலியல, கந்தகெட்டிய, ஊவா, பரணகம, சொரணதொட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பதுளைக்கும் ஹாலியலவுக்கும் இடையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மலேக மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன.